இந்த எபிசோட நாம இயக்குனர் டென்னிஸ் மஞ்சுநாத் இயக்கத்தில் எழுந்திருக்கிற மனிதன் தெய்வ மகனம் படத்தை பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, சாலை வசதி இல்லாத ஒரு கிராமத்தில் நுங்கு வியாபாரம் செய்து வராரு செல்வராகவன். குஷி ரவியை காதலித்து திருமணம் செய்து கொண்டாரு. கடன் வாங்கி நெடுஞ்சாலையோரம் ஒரு சின்ன ஹோட்டலை நடத்த ஆரம்பிக்கிறாரு. செல்வராகவனும் குஷி ரவியும் ஆனந்தமாக வாழ்க்கை நடத்துவதை பார்த்து ஊர்க்காரர்கள் ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் குஷி ரவி திடீர்னு தற்கொலை செய்து கொள்கிறாங்க. தனது மனைவியின் தற்கொலைக்கான காரணத்தை செல்வராகவன் கண்டறியும் முயற்சியில் இறங்கும்போது பல அதிர்ச்சிகரமான உண்மைகள் அவருக்கு தெரிய வருது. அதன் பிறகு என்ன ஆனது, அந்த சாமானியின் வாழ்க்கையில் என்னென்ன திருப்பங்கள் ஏற்பட்டது, இதாங்க இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தில் இயக்குனரும் நடிகருமான செல்வராகவன் முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறாரு. கைத்தேர்ந்த நடிப்பை வெளிப்படுத்தி கதாபாத்திரத்திற்கு நியாயம் சேர்த்திருக்கிறான்னு சொல்லலாம். மனைவி மீது பாசமழை பொழியும் செல்வராகவன் அவரது இழப்பை தொடர்ந்து வெகுண்டெழும் காட்சிகளில் சீறியிருக்காரு. நாயகியாக அறிமுகமாக இருக்கும் குஷி ரவி முதல் படத்திலேயே அழகு தாண்டி அருமையான நடிப்பாலும் கவர்றாங்க. செல்வராகவனின் அக்காவாக நடித்திருக்கும் கௌசல்யா நிறைவான நடிப்பை தந்து அனுபவ நடிகை என்பதை மீண்டும் நிரூபித்திருக்காங்க. உணர்வுபூர்வமான நடிப்பால் RS சதீஷ் கவனம் வைக்கிறாரு. கந்துவட்டிக்காரராக மைம்கோபி, அமைச்சராக ஒய்ஜி மகேந்திரன், மேலும் சிறுமி லிர்த்திகா, சேலம் தீபக் உட்பட்ட பலரும் தங்கள் வேலையை கச்சிதமாக செஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ரவிவர்மான் ஒளிப்பதிவு, ஏகே பிரியின் இசை கிராமத்து வாழ்க்கையை கண்முன் காட்டுவதுடன் அந்த வாழ்க்கையுடன் நம்மை பயணிக்க வைக்குது. யதார்த்தம் இந்த காட்சிகள் படத்துக்கு பலம் சொல்லலாம். சில இடங்களில் காட்சிகள் முழுமையிலும் தோணுது. அடிப்படை வசதி இல்லாமல் தவிக்கும் கிராமத்து மக்களின் பிரச்சனைகளை உறக்க சொல்லியதுடன் கந்துவட்டி கொடுமையால் பெண்கள் சந்திக்கும் பல்வேறு அவலநிலைகளையும் எடுத்துக்காட்டி சமுதாய அவலங்களுக்கு சாட்டியடி கொடுத்திருக்காரு இயக்குனர். கிளைமேக்ஸ் காட்சி விறுவிறுப்புன்னு சொல்லலாம்.